தியாகராஜன் அவர்களை நண்பர்கள் அழைக்கின்றோம். Apa kabar? Saya kami. செய்துகபோதே நிதியரசு சமஜெயம் ஆசிரியர் பிரைமரி ஸ்கூல். நல்லா கிளாப் பண்ணலாம். மாணவர்களே இங்க வருவாங்க. அதனால இப்பவே நம்ம என்ன செய்யணும்? கனவு காண ஆரம்பிக்கணும். இப்பவே நம்ம கனவு காண ஆரம்பிக்கணும். கேக்குதா? நீங்க எப்படி அவங்க வளர்த்துக்கிட்டு பார்க்க போறேன். தம்பி இவன் 4 கேள்வி கேட்பேன். பட்டாப்பட பதில் சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? ஓகே. பிடிச்ச ஹீரோயின்? சமந்தா, நயன்தாரா? குட். நல்லா வளர்த்துறீங்க. செம வளர்ப்பு. யார் ஊட்டு விட்டுச்சு? ஊட்டுவாங்க. நல்லா ஊட்டுவாங்க. நயன்தாரா வந்து ஊட்டும். யார் ஊட்டுவா? இப்ப மட்டும் அம்மா. கொஞ்சம் கொஞ்சம் யாருன்னு கேட்டா நயன்தாரா. இப்ப ஊட்டுறதுக்கு யாரு? கஞ்சி ஊட்டுறதுக்கு அம்மா. அதுமையான தங்கச்சிங்கள, அதுமையான தம்பிங்கள, நம்ம ஹீரோயின் யாரு? யாரு யாரு? அப்போ இந்த ஹீரோவான யாரு? கொஞ்சம் கொஞ்சம் விஜய். நீங்க ஏன்னா அவரு ஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காரு. யார் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு? விஜயா, அஜித், தனுஷ், அந்த சொம்பு சிம்பு. யாரு யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்க ஹீரோ யாரு? எனக்கு ஆல்வேஸ் ஹீரோ யாரு? ஹீரோயின் யாரு? அம்மா சொல்லிட்டு வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால சத்தமா என் பொண்டாட்டி புரியுது சார். எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுங்க. சோறு வந்து இதைத்தான் சொல்ல வந்தேன். பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து வராங்க. நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தீங்க சொன்னாச்சுன்னா இந்த குழந்தை நயன்தாரான்னு சொல்லியிருக்குமா?
யாரும் சொல்லணும். என்னைக்கு ஒரு குழந்தை எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி அங்க அம்மாவுடைய வளர்ப்பு தெரியுது அர்த்தம். அம்மா நல்லா வளர்த்தாங்க. அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பு, அப்பா வளர்ப்புன்னு சொல்லவே இல்லை. எங்களை தப்பிச்சுக்கிட்டோம். இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை யாராரு ஒரு நீங்க சொல்லி எங்க மாமியார் இல்லை, அதை கேட்க வரவே இல்லை. சொல்லுங்கம்மா, யாரால? ஆம்பளைங்களால பிரச்சனை, ஆம்பளைங்களால பிரச்சனை, ஆண்களால பிரச்சனை. ஏன்? அந்த பையனை நீங்க தான் வளர்த்திய. அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க? வேல்யூன்னு என்னன்னு சொல்லிக் கொடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ரைட்டா? சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. அம்மா சொன்னா யார் கேட்பாப்ல? யார் கேட்பாப்ல? பையன் கேட்பான். சாலை பிடிச்சிக்கிட்டே அம்மா 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 சாரிம்மா சாரிம்மா, அம்மா பேசாம இருந்தாருமா சொல்றாங்க இல்லையா? இப்படி வளர்ந்த குழந்தை எப்படி தவசி நீங்க சரி கண்காணிக்குது. நமக்கு சீரியல் சித்தி 1, சித்தி 2, சித்தி 3, சித்தி 4 நானும் கண்ணசமா டைரக்ட் பண்ண போறோம். செம்பருத்தி ராஜேஸ்வரி, செம்பருத்தி ராஜேஸ்வரி. அந்த சீரியல் திறந்தா சி டிவியில கொஞ்சம் போடுறான், சன் டிவியில கொஞ்சம் போடுறான், கலைஞர் டிவியில கொஞ்சம் போடுறான். பரிச சீரியலாக தான் இருக்கு. நீங்க சீரியலை ருசித்து என்று சொன்னால் உங்க பையன் அந்த பக்கத்தில் உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருப்பான், செல்ல நோண்டிட்டு இருப்பான். கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்கணும்னு தெரியாது. அதனால என்ன, உங்க குழந்தை நல்லா வளரணும்னா அது அம்மா கையில் தான் இருக்குன்னு நான் உனக்கு சொல்லிக்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? கிராமம் சொல்லி டென்ஷன் வேண்டியதில்லை. நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. அந்த திறமையை எங்களுக்கு கண்டறிஞ்சு அது வழி அவன் வளர்த்தணுங்கிறதுக்காக தான் உங்களை நான் நினைச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா?